வணக்கம் வணக்கம் நண்பர்களே. இளையராஜா மகள் இறப்பில் மர்மம் வெளிவந்துவிட்டது. எதற்கு இங்கிருந்து வெளிநாடு செல்ல வேண்டும், அதாவது வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது இது போன்ற பிரச்சனைகளை ஈடுபட்டிருந்தால் புற்றுநோய் உள்ளது அப்படிங்கிறத ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பாங்க, நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் நிறைய விதமாக கேட்டுட்டு வராங்க. அதுக்குண்டான ஒரு முழுமையான தகவல் தான். மர்மம் என்ன, எப்படி இருந்தாங்க, எதற்கு இப்படி தமிழ்நாட்டிற்கு இப்படி கொண்டு வரப்பட்டது, தனி விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டது, அது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, டாக்டர்ஸ் இவ்வளோ இருக்கிறப்ப இலங்கையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வழி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாக்டர்ஸ் கேட்குறாங்க, நிறைய விதமான இது கேட்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பணம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. வெளிநாட்டில் கூட்டிகிட்டு போய் கூட இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம். இப்படி இருக்கும் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விட்டத்துக்கு மர்மம் என்ன, இதற்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு அரசியல் இருக்குது, பெரிய ஒரு கட்சி பலம் இருக்குது, இதுக்கு பின்னாடி நிறைய விதமான கட்சிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு வராங்க. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காணொலி விளங்க போகுது. எதனால், எப்படி, எங்கே, எப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நமது சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிவராக இருப்பீங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், உண்மையான தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா விதமான அரசியல் செய்திகள், எல்லா விதமான செய்திகளும் பார்த்தீங்க அப்படின்னா மிக துல்லியமாக ஃபிங்கர் டிப்ஸில் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கருப்பு கலர் பட்டனாக இருக்கும், ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இளையராஜா மகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பிலே பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோய் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத இருந்த சூழ்நிலையில் வளர வளர பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோய் இருக்கிறதுக்கு உண்டான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. இது இவர் இறப்பதற்குண்டான நாள் பார்த்தீங்க அப்படின்னா முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டதாகவும் அதை டாக்டர்ஸ் கிட்ட கேட்டதுக்கு எப்படி சொன்னதாகவும் எதுக்கு முன்னாடியே நிறைய விதமான இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. இந்த புற்றுநோய்க்கு நிறைய விதமான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உடனுடன் நடந்ததுனால சரி நம்ம மேலே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையில் இதுக்குண்டான ஸ்பெஷல் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நாங்கள் போய் அங்கே பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மகனுக்குமே ஒரு பாட்டு கச்சேரி இருந்திருக்கு. அவங்க அங்கே போனதாகவும் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்ணுக்கு இப்படி புற்றுநோய் அதிகமாகி உடனே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ண போகக்குள்ள திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா மரணம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முழுமையான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு புற்றுநோய்க்கு மருந்து கிடையாது. மருந்து இருக்குது அப்படின்னாலும் வெளிநாட்டில் வெளி ஸ்டேட்லலாம் இருக்குது அப்படின்னாலும் அங்கே போய் பண்ணாலும் முழுமையாக குணமாகுமா அப்படின்னா 120% பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இது குணமாகுது. மற்றபடி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது குணமாகிறது கிடையாது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்மையான தகவல். இதுக்கு பின்னாடி அரசியல் பலம் இருக்குது, இது யாரோ பண்ணிட்டாங்க, என்னமோ பண்ணிட்டாங்க, அப்படி கிடையாது. பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பொய் தகவல்கள், அதாவது எப்படி இறந்துட்டாங்கன்னு தெரியல, இதுக்கு வெளிநாட்டில் கூட்டு போய் எங்கள் அப்பா பார்த்துருக்கலாம், இதெல்லாம் பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விதமான சிம்டம்ஸ் ஓடுனுச்சு. அதெல்லாம் எதுவும் கிடையாது. இவங்க இறப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக புற்றுநோய் தான் காரணம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் புகைப்பிடிக்காதீங்க, மது எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அருந்தக்கூடாது. இதுமாரி பண்ணனா இதுமாரி புற்றுநோய் வருமானா ஒவ்வொருத்தருக்கு பிறப்பிலிருந்தே வரத்துக்குண்டான வாய்ப்பும் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் பாதியிலேருந்து இதுமாரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே தனி வழியில் தீய வழியில் போகாதீங்க, நமது சேனல் சார்பாக சொல்கிறோம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடனே கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.